ஈரோடு கிழக்கு தொகுதியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் மீது நாம் தமிழர் கட்சியினர் தாக்குதல் நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு இடைத்தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சியினர் தீவிர வாக்குவேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகே பெரியாரால் ஈரோடு அடைந்த பயன்கள் குறித்த துண்டறிக்கையை விநியோகம் செய்தனர். அப்பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியினர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீரென தாக்குதல் நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்டனர். நாம் தமிழர் கட்சியினரின் அடாவடி செயலால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இரு தரப்பினரையும் அப்புறப்படுத்தி நிலைமையை கட்டுப்படுத்தினர். இதனிடையே திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்தியதாகவும் வன்முறையை தூண்டும் சீமான் அவரது ஆதரவாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அங்கே கூடியிருந்த நாம் தமிழர் கட்சியினர் அராஜகமாக எங்களுடைய தோழர்களை தாக்கி காயப்படுத்தி அவர்கள் கையில் இருந்த துண்டறிக்கைகளெல்லாம் பிடுங்கி எறிந்து கடுமையான ஒரு காலித்தனத்தை இன்றைக்கு செய்திருக்கின்றார்கள். இது திட்டமிட்டு செய்த ஒரு தாக்குதல். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி தேர்தல் நடத்தை விதிகளை மீறி அப்பகுதியில் உள்ள தேவாலயத்திற்குள் ஆதரவாளர்களுடன் சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். இதனை தடுத்து நிறுத்திய தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தேர்தல் நடத்தை விதிகளை எடுத்துக் கூறி நாம் தமிழர் வேட்பாளரை எச்சரித்து வெளியே அனுப்பினர். பெரியார் குறித்து அவதூறாக பேசியதோடு வன்முறையை தூண்டும் விதமாகவும் சீமான் பேசி வருவதால் தொடர்ந்து பதற்றமான சூழல் உள்ளதாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கூறுகின்றனர். இதனால் பரப்புரைக்கு செல்லும் பல இடங்களில் சீமானுக்கு எதிர்ப்பு கிளம்புவதால் போலீசாரின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.